கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சின்னசாமி சொல்றாங்க அன்பு கிட்ட, இங்க பார், நீ என்னதான் நீ லண்டன்ல எல்லாம் படிச்சுட்டு வந்தாலுமே நான் என்ன சொல்றேனோ அதை கேட்கறது தான் உன்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரிங்க சார், இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வராங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததை பார்த்து அபர்ணாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கண்மணி கிட்ட சொல்றாங்க, பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா டீசெண்டா எப்படி இருக்காருன்னு பாத்தீங்களா? வெஜிடபிள்ஸை கட் பண்ணுன்னு சொன்னதுமே உடனே போயிட்டு அவரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காரு. பார்க்க பக்கா செஃப் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. இப்ப உடனே நான் காய் கட் பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவ்வளவு குயிக்கா சீக்கிரமா கட் பண்றாங்க. இத பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவே பயங்கரமா ஷாக்கிங் ஆகுது. என்னடா இது, இவ்வளவு சீக்கிரம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கருப்பாம்பூச்சி வருது. இதை பார்த்த அன்புவுக்கு ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வருது. ஏன்னா கருப்பாம்பூச்சியால தானே அன்போட பிசினஸ் ஒட்டு மொத்தமா ஃபிளாப் ஆயிடுச்சு. அதை நினைச்சு பார்த்து இந்த கருப்பாம்பூச்சி முடுக்குங்க, இதனாலதான் என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அன்பு பேசினதும் கண்மணி அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அன்பு கண்மணி ஒண்ணு சேர்ந்ததுக்கான காரணமே கருப்பாம்பூச்சி தானே. அன்பு அதுக்காக கோவில் மாதிரி மாலை எல்லாம் போட்டு சாமிக்கு எப்படி பூஜை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணது எல்லாமே கண்மணி நினைச்சு பார்த்துட்டு என்னை இப்படி எல்லாம் கிண்டல் பண்றீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க கண்மணி. உடனே அப்புறம் சார் சார், எதுக்காக இவ்வளவு வரி பண்றீங்க? பாருங்க, கருப்பாம்பூச்சியை நான் புடிச்சிட்டேன், இப்ப நீங்க சமைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இப்ப அன்பு சமைக்கிறதுக்கான எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம கண்மணியை காட்டுறாங்க. கண்மணி கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மளிகை சாமானோட லிஸ்ட்ல ரொம்பவே குறைவாதான் பொருள் எல்லாமே வருது. 2 நாள் ஸ்டாக் அப்படியே காலிடுது. ஆனா அதுக்கான இன்புட் பார்த்தா என்னமே கிடையாது. அந்த அளவுக்கு கஸ்டமர் கூட்டமும் வரல. அப்புறம் எப்படி காலியாச்சுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி கேக்குறாங்க. தர்மதுரண்ணா, நீங்க வாங்க, எனக்கு இதுக்கான விளக்கம் சொல்லுங்கன்றாங்க. என்ன மேடம், எங்களை இப்படி கேக்குறீங்க? எத்தனை வருஷமா நாங்க இந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் ரூம்ல எல்லாம் இருக்கோம் தெரியுமா? இங்க செஃப்ங்க ஏகப்பட்ட டிஷ் மாறி மாறி சின்னசாமி சாரும் நீலனும் வேஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலன்னு சொல்லிட்டு சண்டை போட இது அன்பும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஜீவா வராங்க. வாட் கண்மணி, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சார், நான் ரெஸ்டாரண்ட்ல ஸ்டோர் ரூம் எத்தனை வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பத்தி இப்படி கண்மணி மேடம் பேசுறது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ஜீவா கண்மணி அவங்க ரொம்பவே நீதி நேர்மை நியாயமானவங்க, அவங்கள பத்தி எல்லாம் இப்படி பேசாத கண்மணி ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே கண்மணி எதுவும் பேசுறதுல கண்மணி சரி ஓகேன்னு சொல்லிட்டு சைலண்டாவே ஆயிடுறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கண்மணி நேரா போயிட்டு சின்னசாமி சார் கிட்டயும் நீலன் கிட்டயும் கேக்குறாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, நீங்க அந்த மாதிரி வேஸ்ட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு நிலன்னு சொல்றாங்க. ஏன் மேடம், இது இந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்களே, அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் என்ன பேர்ல வருதுன்னு கூட தெரியல, ரொம்பவே மட்டமான பேர்ல தான் வருது. இருந்தாலும் என்னதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நாங்க கேட்காம வேலையை தானே பாக்குறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இது கண்மணிக்கு இன்னும் பயங்கரமா சந்தேகத்தை வரவிக்குது. உடனே அன்பு ஆரம்பிச்சுட்டாடா இவ சேடி வேலைய, வந்தமா வேலையை பார்த்தோமா போனோமான்னு இல்லாம இவளுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லிட்டு அன்பு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப கண்மணி, எனக்கு என்னவோ ஸ்டோர் ரூம் கிட்ட ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது என்னன்றத நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு இப்ப கண்மணி ஸ்டோர் ரூமுக்கு நேரம் நம்ம தேன்மொழிய உட்கார வைக்கிறாங்க. தேன்மொழி இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துல தர்மராஜும் அவங்க பொண்டாட்டியும் வராங்க. கரெக்டா கண்மணியும் அங்க வந்துடுறாங்க. கண்மணி என்ன பிரச்சனை, எதுக்காக இப்ப நீங்க ஸ்டோர் ரூம் பக்கம் வரீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன மேடம், உங்களுக்கு எப்ப பாரு எங்க மேல சந்தேகம் தானா? சந்தேகத்தை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே வராதா? சொல்லுங்க, எதுவுமே வராதா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? நீங்க ஸ்டோர் ரூம்ல என்ன வேலை பாக்குறீங்கன்றத பார்க்க வந்திருக்கேன். ஏன் அது கூட நான் செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி கேட்க, சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கண்மணி தேன்மொழி அங்க ஒளிய வச்சுட்டு தான் கண்மணி இந்த பக்கம் போயிருப்பாங்க. உடனே அங்க நம்ம தர்மராஜோட பொண்டாட்டி என்னையா இந்த பொண்ணு என்ன விலைக்கு என்ன விட்டு கண்ணுல பாக்குற மாதிரி இல்ல பாத்துட்டு இருக்கு, என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுதாண்டி எனக்கும் புரியல, எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. சரி சரி, வந்த வரைக்கும் லாபம், இப்ப இதை எல்லாமே எடுன்னு சொல்லிட்டு மளிகை பொருள் எல்லாம் எடுத்துட்டு இப்ப லாரியில ஏத்துறதுக்கு வராங்க. கரெக்டா அந்த இடத்துல தேன்மொழியும் வந்துடுறாங்க. கண்மணியும் வராங்க. என்ன
இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஜீவா வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பை உங்களால சரியா நிறைவேற்ற முடியலையா? ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல மேடம். அது வந்துடுறாங்க. நான் கேள்வி கேட்கிற தப்பு நடந்திருக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னா அந்த கேள்விக்கு நீங்க என்ன மாதிரியான பதில் சொல்றீங்க? கடைசியில நான் உங்களுக்கு ஏதோ திருட்டு பட்டம் கட்டின மாதிரில நீங்க சொன்னீங்க. கையும் காலமா உங்க 2 பேரையும் புடிச்சிருக்க. இப்பவே வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு நீங்க கேட்க முடியுமா? முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கண்மணி பேச, இப்ப எல்லாருமே வர வைக்கிறாங்க. ஜீவால இருந்து, அன்புல இருந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த வந்ததும் என்னாச்சு கண்மணி? எதுக்காக இவரை இங்க நிக்க வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுதான் ஜீவா கேக்குறாரு இல்ல, சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கண்மணி பேசினதும், சாரி சார், நாங்க தான் ஸ்டாக் அவுட் எல்லாமே ஆயிட்டதா நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஸ்டாக் அவுட் எல்லாம் நாங்க எடுத்ததுதான் சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இப்ப சந்தேகம் தீர்ந்துச்சா ஜீவா? நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேனே, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனே, நீங்க நம்புனீங்களா? இந்த ரெஸ்டாரண்ட் இப்படி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எனக்கு என்னவோ நீங்களா கூட இருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்ன கண்மணி சொல்றேன்னு சொல்லிட்டு ஜீவா கேக்குறாங்க. ஆமா, மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கலாம், நான் இல்லைன்னாலாம் சொல்லல. அதுக்காக இந்த அளவுக்கு அவநம்பிக்கை வைப்பீங்களா சொல்லுங்க? இவங்க எந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட் எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணா உங்க கிச்சன்ல எப்படி வியாபாரம் நடக்கும்? எந்த அளவுக்கு கஸ்டமர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க? இவங்க தரம் உயர்ந்த பொருள் எல்லாம் எடுத்து ரீஸ்டாக் பண்ணிட்டு அதுக்கு தரம் இல்லாத பொருளை எடுத்துட்டு வந்து கொடுத்தா செஃப் மேல சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க அதுக்கான விளக்கம் வந்து சொல்லியிருக்கணும். இங்க இருக்கிற எல்லாமே தப்பாவே இருக்கு. இப்ப செஃப்ங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாதிரி ப்ராடக்ட் வருது, அப்ப எதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி நீங்க ஜீவா சார் கிட்ட கேட்டிருந்தா அப்பவே இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருக்கும். இவங்களும் கொள்ளையும் அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. உடனே ஜீவா வந்து உங்களை அந்த அளவுக்கு நம்பின என்னுடைய கூட பிறந்த அண்ணன் அக்காவா நான் நினைச்சு உங்ககிட்ட பழகினே, நீங்க எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும், சார் மன்னிச்சிடுங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டோம். என்னை நம்பி எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இனி இப்படி ஒரு தப்பு நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிப்பு கொடுங்கன்றாங்க. உடனே ஜீவா, இல்ல உங்களை நான் ரொம்பவே நம்பிட்டேன். இனி உங்களை நம்புறதுக்கு எனக்கு மனசு வராது. இந்த நிமிஷமே இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு போங்க போங்கன்னு சொல்றேன் இல்லன்னு ஜீவா வந்து கத்துறாங்க. உடனே அதுக்கு வந்து நம்ம கண்மணி வந்து சொல்றாங்க, வேண்டாம், ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையே இருங்க. எதுக்காக இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அவங்க தப்பு பண்ணிட்டாங்க தான். அதுக்காக ஒட்டுமொத்தமா அவங்கள ஒதுக்கி விடக்கூடாது. அவங்க பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். சரியா பண்றாங்களா இல்லையான்றத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் முடிவு எடுத்திருக்கலாம். இப்போதைக்கு இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். இனி இப்படி ஒரு தப்பு உங்களால நடக்காது. ஏன்னா நான் வந்து ஜீவாவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கண்மணி பேசுறது எல்லாம் பார்த்த அன்புவுக்கு ரொம்பவே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இது, யார்கிட்ட எப்படி பேசணுன்றத நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா குடும்பத்துக்கிட்ட மட்டும் எப்படி பேசணும் என்ன ஏதுன்றத இவ புரிஞ்சுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அன்பு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம். நாங்க இத வச்சு நாங்க நிறைய லாபம் பண்ணோம் தான், இல்லைன்னு சொல்லல. அது எல்லாமே எங்க குடும்ப கஷ்டத்துக்காக தான். இனி ஒரு பருக்கு கூட இங்க இருந்து வேஸ்ட் ஆகாத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். எங்களை நம்பி நீங்க எங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதை கண்டிப்பா நாங்க நல்லபடியா நிறைவேற்றுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஜீவா. ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி, அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நல்லபடியா கண்டிச்சு அதே தப்பு அவங்க திருத்திக்கிட்டாங்கன்னதோ அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்க. நிஜமாவே உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கணும் போலன்னு சொல்லிட்டு ஜீவா வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க ஜீவா, எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அந்த இடத்துல கண்டிக்கணும், எந்த இடத்துல அவங்களுக்கு தோல் கொடுக்கணுமோ அந்த இடத்துல அவங்களுக்கு தோல் கொடுக்கணும். எதையும் கண்டுக்காம இருந்தா பின்ன பிசினஸ் இப்படிதான் ஆகும்னு சொல்லிட்டு ஜீவாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க கண்மணி. இதை பார்த்த அன்புக்கா ரொம்பவே சந்தோஷமா ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஸ்மார்ட் மூவ் தான் சொல்லிட்டு கண்மணி நினைச்சு ப்ரௌடா அன்பு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அன்பு வந்து ரெஸ்டாரண்ட்ல அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஜீவா வராங்க. என்ன அன்பு, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இல்ல எந்த டிஷ் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதை ட்ரை பண்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்றாங்க. கண்மணி ரொம்ப கிரேட் இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா ஆமா, பார்த்தேன்னு சொல்லிட்டு தட்டும் தட்டாம பேசுறாங்க. என்ன ஜீவா, ஏன் நீங்க கண்மணி மேல இந்த அளவுக்கு கேர் பண்றீங்க? கண்மணிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படி துடிச்சு போறீங்கன்னு எல்லாம் சொல்லி கேக்குறாங்க. அவ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா? வெண்ணிலா, நானு, அதே மாதிரி
கண்மணி 3 பேரும் அவ்ளோ க்ளோஸா இருந்தோம். நான் படிக்கிறதுக்காக வெளிநாடு போயிட்டேன். அதுக்கப்புறம் கண்மணி கிட்ட வந்து டச் இல்ல. ஆனா கண்மணிய இன்சிடென்ட்ட தான் நான் ஒரு ஆக்சிடென்ட்ல பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது தான் அவ லைஃப்ப நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். கண்மணியோட லைஃப் இப்படி ஆயிருக்க கூடாது. அவ ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவ. அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாதுன்னலாம் சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட அன்புக்கு, உங்களுக்கு கண்மணிய பத்தி எல்லா லைஃப் அவங்களுடைய பாஸ்டும் தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல, கண்மணி வந்து என்கிட்ட சொல்லல. நானா தான் கண்மணி கிட்ட கேட்டேன். கண்மணி அதுக்கப்புறம் எனக்கு பதில் வந்து சொன்னான்னு சொல்லிட்டு, இப்ப நடந்த விஷயத்தை எல்லாமே அன்பு கிட்ட வந்து ஜீவா சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணி அந்த அளவுக்கு வந்து பெரியவங்கள மதிக்காம எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டா. அவன் அந்த அளவுக்கு கோவப்பட்டிருப்பான்னா, அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்கவே இருக்காது. கண்டிப்பா கண்மணி பக்கம் நியாயம் இருக்கும். அதை ஏன் அவ புருஷன் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கலன்றது தான் எனக்கு தெரியல. உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க கண்டிப்பா அவங்க லைஃப வந்து புரிஞ்சிருக்கணும்ல. புரிஞ்சுக்காம இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னா, அவர் புருஷன் வந்து ரொம்பவே கெட்டவருன்னு சொல்லிட்டு, அன்புதான் அதுன்றது தெரியாமயே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட அன்புவுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. கண்மணியே ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கண்மணி கிட்ட நம்ம நடந்துக்கிட்டோமோ, அங்க நடந்த விஷயம் என்ன ஏதுன்னு அம்மா கிட்டயாவது கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அன்பு முடிவெடுக்கிறாங்க. இப்ப அன்பு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே எப்படிம்மா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிவகாமிக்கு கால் பண்றாங்க. போய் இத்தனை நாள் ஆச்சு அன்பு. இப்பதான் உனக்கு உன் அம்மாவை பத்தி தெரிஞ்சதா? ஏன் அன்பு இப்படி பண்ண? உன் அம்மாவை தவிக்க விட்டு நீ போயிட்டியே. இப்போ உனக்கு சந்தோஷமா சொல்ல அன்புன்றாங்க. அம்மா, அந்த வெளியில இருக்கிற இடத்துல எனக்கு இருக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. பாட்டியும் அது சொல்றத ஏத்துக்கல. அதனாலதாம்மா வந்துட்டேன். இப்ப நான் நிம்மதியா, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்றாங்க. என் புள்ள எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்றாங்க. இத கேட்டு அன்பும் சரிம்மா, நான் நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிடுறேன். டைம்க்கு டைம் என்னென்ன மாத்திரை போடணுமோ அது எல்லாமே நான் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே கண்மணியோட வாய்ஸ் தூரத்துல கேக்குது. இத கேட்ட சிவகாமி, என்னடா கண்மணியோட வாய்ஸ் கேக்குது? என்ன அன்பு, கண்மணியும் கூட இருக்கால? நீங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா? சொல்லு அன்புன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா, கண்மணி ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவ ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்கா. அதே இடத்துல தான் ஒன் ஆஃப் த செஃப்பா நான் இருக்கேன்றாங்க. இது கேட்ட சிவகாமிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இல்லையே, நீ கிளவுட் கிச்சன் ஏதோ ஆரம்பிச்சதா சொன்னாங்க. இல்லம்மா, அது எதிரிங்க எல்லாரும் வந்து அழிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வந்து லாஸ் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்ற? ஏண்டா, உனக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. உன் நல்ல மனசுக்கு கடவுளையே இந்த அளவுக்கு சோதிக்கிறாங்கன்றாங்க. மா, எல்லாத்தையும் தாங்கிட்டு வாழ்றது தானம்மா லைஃப். அதனாலதான் சரி, நான் ரெஸ்டாரண்ட்டை வந்து நஷ்டத்துக்கு ஈடு கட்டணுன்றதுக்காக செஃப்பா வேலை பார்த்துட்டு இருக்கேன்றாங்க. அதே ரெஸ்டாரண்ட்ல தான் கண்மணியும் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இத கேட்டதும் சிவகாமி சந்தோஷப்படுறாங்க. கண்மணி உன்கிட்ட பேசுறாள் அன்பு. நான் அவகிட்ட எந்த ஒரு விஷயமும் பேசல. அவளும் வேலை பார்க்கறா, நானும் வேலை பார்க்கறேன். எங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான். இன்ஃபேக்ட் நான் வந்து அவ தான் என் பொண்டாட்டி, அவர் தான் என் புருஷன்றத 2 பேருமே சொல்லிக்க கூடாதுன்றதா எங்களுடைய டீலேன்றாங்க. என்ன அன்பு, கண்மணி மேல நீ இவ்ளோ உயிரா இருந்த, அந்த அளவுக்கு நீ அவள வெறுக்கிறியே, அது நியாயமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது நியாயமா தான் தோணுதுமா. அவ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இல்லையான்றாங்க. அன்பு, ஏன் அன்பு இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன புரிஞ்சுக்கோடா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மா, நான் அவள நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது பிரச்சனையே கிடையாதும்மா. நான் இப்ப உங்ககிட்ட முக்கியமான விஷயம் கேட்கலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அன்பு சிவகாமி கிட்ட கேட்கலான்னு ட்ரை பண்றாங்க. வேண்டாம், ஆல்ரெடி அம்மா வந்து எப்படியாவது அவளை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல கண்மணியை பத்தி கேட்டா கண்டிப்பா உண்மையை வந்து சொல்ல மாட்டாங்க. நம்மளாவே உண்மை என்ன ஏதுன்றத கண்டுபிடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அன்பு வந்து முடிவு பண்றாங்க. சரிம்மா, நீங்க வேலைக்கு சாப்பிடுங்க. உங்க உடம்ப பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்க என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் சொல்ற அட்ரஸ்க்கு வாங்க. அங்க நம்ம 2 பேருமே மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்பு, நீ இல்லாம வீடு வெறிச்சோடி போய் இருக்கடான்றாங்க. சரிம்மா, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விக்ரன் போனை வைக்கிறாங்க. இப்ப சிவகாமிக்கு கண்மணி நினைச்சு ஃபீல் ஆகுது. பக்கத்துல கண்மணி இருக்கிறதுனால எப்படியும் அன்புவை வந்து எந்த விதமான ஆபத்தும் இல்லாம கண்டிப்பா அவ தடுத்துருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப அது நடக்கும்னு சொல்லிட்டு சிவகாமி சந்தோஷப்படுறாங்க. கடவுளே, உங்க புண்ணியத்தினால எப்படியாவது நீங்க தான் என்னுடைய மகனையும் மருமகளையும் நல்லபடியா ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு சிவகாமி ரொம்பவே வேண்டிக்கிட்டு இருக்காங்க கடவுள் கிட்ட. இப்ப சிவகாமி நினைச்சபடி அன்புவும் கண்மணியும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்களுடைய மனசை புரிஞ்சுப்பாங்களா? கண்மணி மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் பாட்டிதான்ற உண்மைய
அன்பு தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை அன்பு ஒத்துப்பாங்களா? கண்மணி கிட்ட மன்னிப்பு கேட்டு கண்மணியை சமாதானம் செஞ்சு அன்பு கண்மணி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.